வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1997 வருஷம் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரான் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த டைட்டானிக் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டா நடிகைகள் பேர் இசையமைப்பாளர் பேர்லாம் சொல்லுவானேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த படத்தில் எல்லா பேருமே இங்கிலீஷ் பேராக இருக்கிறதுனால எனக்கு அந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனலைசேஷன் அவ்வளோவா வரல. ஸோ அதனால் அந்த பேர்லாம் நான் சொல்லலை. இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரிவ்யூ அப்படிங்கிறது எதுவுமே இல்லாதனால நான் பார்த்த படங்களில் எனக்கு தோணுனதை ஜெனியூனாக உங்கள்கிட்ட நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டாப்பிக்கில் அதன் அடிப்படையில் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணாமல் இருந்தால் உலகம் ஏற்றுக்காது. முக்கியமாக மூவி லவர்ஸ் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத நான் மறக்காமல் உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ண ஆசைப்பட்டேன். வாங்க ரிவ்யூக்கில் போகலாம். காதல் இது உண்மையாக நடந்த ட்ரூ சம்பவம். உண்மையான கதையை அடிப்படையில் உண்மையாக ஒரு கப்பல் மூழ்கி இருக்குது. ஒரு கப்பல் மூழ்கி இருக்குது. அந்த கப்பலில் நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கற்பனை கலந்து எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாங்கிறது அவங்கள வச்சோம். ஆனால் டைட்டானிக் கப்பல் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு, அது மூழ்கினது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், உலகமே தெரிஞ்ச விஷயந்தான். படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா முழுக்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா லவ் தாங்க. இந்த படத்தில் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா லவ்வுக்கு உதாரணமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படம் சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் ஒரு பெரிய வந்து பார்த்துக்கிட்டோன்னா டைட்டானிக் ரோஸு ஜாக்கு காதல் பண்ணுறாங்க காதல்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா டைட்டானிக் ரோஸ் ஜாக் சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகி போச்சுங்க. இந்த படம் வந்து இன்றைக்கும் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்து இந்த படத்தில் லவ்வை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க புனிதமாக காட்டிப்பாங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் ஓகே தான். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 1-2-3 அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்குது, நிர்வாண காட்சிகள்லாம் வரும், அதெல்லாம் நான் குறைய சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ளே இந்த காதலை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க வெளிப்படுத்தின விதம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சாதாரண ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்தில் வேர்ல்டு டூர் போகிற ஒரு கப்பல் வந்து பார்த்தோன்னா சுற்றுப்பயணம் பார்க்கணுன்னு கப்பலில் ஏறி போகிற ஒரு இளைஞன். ராஜ குடும்பத்திலேருந்து ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வர ஒரு நாயகி. அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் எப்படி ஏற்படுதுன்னா, ரோஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கல்யாணம் நிச்சயப்பட்டிருக்காங்க. பட் அந்த கல்யாணத்தை வந்து பார்த்தவங்க விருப்பம் இல்லை. அந்த விருப்பமில்லாத கல்யாணத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வாழ்ந்து கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோன்னா இவர் போய் தனியாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா அனுமதிப்படுத்திக்கிட்டு சாக போகலாம் சாவுங்க அப்படின்ட்டு பேச்சு கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றுவார். அந்த காப்பாற்றுறதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நாளடைவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு அடிப்படையில் இவங்களை வந்து பார்த்தா நஞ்சு கூப்பிடும்போது இவங்களோட உடை, இவங்க பேசுகிறது, இவங்க வட்டார வழக்கில் பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை வந்து பார்த்தா ரொம்ப மட்டம் நட்டும்போது நடிகைக்கு வந்து பார்த்தா இவங்க மேலே பார்த்தா லைட்டாக வந்து பார்த்தா வச்சு அபிப்பிராயம் வருது. அந்த அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நாளடைவில் அது காதலாக மாறுது. அவங்க உயர்குடியில் இருக்கிறவங்க பணக்கார குடும்பம் சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற இடத்துக்கு இவங்க போகக்கூடாது. ஆனால் அவங்க இருக்கவங்க இந்த இடத்த வரலாம் அப்படின்னு நான் அவங்கள சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சுற்றி பார்க்க போகும்போது எல்லா இடத்தையும் சுற்றி காட்டி வரனால இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நாளடைவில் காதல் ஏற்படுது. அந்த காதல் கை குடிச்சா இல்லையா, இவங்க போன கப்பல் என்னாச்சு, கப்பலுக்கு எப்படி விபத்துக்குள்ளாச்சு, விபத்துக்குள்ளான கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, அந்த கப்பலில் இருந்த பயணிகளோட நிலைமை என்ன ஆச்சு, இவங்களோட காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத குட் ஃபிலிமாக ஃபீல் குட் ஃபிலிமாக கொடுத்துருப்பபடி இயக்குனர் ஜேம்ஸ் கேமரான். இன்றைக்கும் சரி என்றைக்குமே சரி பிரம்மாண்ட பட இயக்குனர்னா ஜேம்ஸ் கேமரான் தான். இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவதார் ஆகட்டும் எத்தனையோ படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஆனால் 1997 வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய கப்பல் செட்டை போட்டு எடுத்துருக்காருனா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் பிரம்மாண்ட இயக்குனங்கிறது தெரியும். நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சங்கர், தெலுங்குக்கு போனால் ராஜமௌலி அப்படின்னு சொன்னாலும் உலகளவில் ஃபேமஸான ஒரு இயக்குனர்னால் நம்ம ஜேம்ஸ் கேமரான். பிரம்மாண்ட இயக்குனர்னால் ஜேம்ஸ் கேமரான். அவரோட படைப்புகள் அனைத்தையுமே வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்கும், தரமாக இருக்கும், நின்று பேசும். படத்தில் நடித்த நடிகைகள் அவங்க பேரெல்லாம் தெரியாதுங்க. ரோசான் நடித்த நடிகை, அவங்க ஜாக்கா நடித்த நடிகர், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா
அவ்வளோ அற்புதமான யதார்த்தமான ஜோடியாக இருப்பாங்க. அதுவும் அந்த ரோஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எலிசபெத்துக்கு மாதிரி அது இங்கிலாந்து ராணினா ராணி தாங்க, இங்கிலாந்துக்காரங்க தாங்க அப்படிங்கிற மாதிரியே அவ்வளோ அற்புதமாக கட்டியிருப்பாங்க. அந்த இங்கிலாந்தில் இருக்க அந்த ஸ்லாங் ஆகட்டும், அந்த உடை பாவனையாகட்டும், ஸ்டைலாகட்டும், அந்த டான்ஸ் ஆடுற விதமாகட்டும், அனைத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவர் நம்ம ஜாக் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சாதாரண குடிமகனா ஒரு ஏழை குடும்பத்தை ஒரு பையனை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். ஓவிய கலையில் வந்து பார்த்தீங்கன்னா கை தேர்ந்தவருங்கும்போது அந்த சீன் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அந்த சீனை ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்கிற மாதிரி காட்டல. எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதை அருவருக்கு தக்கமாக அந்த ஓவியத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அருவருக்கிற மாதிரி அவங்க காட்டலை. அதுக்கப்புறம் வேறு சீன்கள் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஓவிய சீனில் அவங்கள நிர்வாணமாக வச்சு ஓவியம் வரையும் போது ஒரு ஓவியன் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான் அப்படிங்கிறது தான் ஜேம்ஸ் கேமரூனும் காட்டியிருப்பா. அப்படி அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ரோஸும் காட்டியிருப்பா. அப்படி ஓவியனுக்கு ஓவியம் மட்டும்தான், தன்னோட கலை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குமே தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுங்கிறத அந்த இடத்துல அவர் ஆணித்தனமாக காட்டியிருப்பபடி அதான் உண்மை, நிசத்தமான உண்மை. அதான் தன்னோட கலையை மதிக்கிறவனுக்கு அது கலையாக தான் தெரியுமே தவிர எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அது காமமாவோ அருவறுப்பு தக்க விஷயமாவோ தெரியவே தெரியாது அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க. படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஐஸ் பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகும்போது அந்த படகுல வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த கப்பலில் வந்து பார்த்து இருக்கிற அனைத்து ஊழியர்களும் பார்த்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வரதை வந்து பார்த்து தடுக்க போராடுறாங்க, கப்பலில் இருக்க ஊழியர்களும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஊரே தூங்கும்போது அந்த கப்பலில் இருக்க ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுது அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க போராடுற சீன் ஆகட்டும். கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க மட்டும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா லைஃப் போட்டு கொடுத்து அனுப்பும்போது வந்து பார்த்தா தட்டி கேட்குற சீன் ஆகட்டும் அப்படின்ட்டு அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நடுத்தர வர்க்கத்துக்கு ஏழை மக்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாரபட்சம் காட்டப்படுது அப்படிங்கிறத அங்கேயும் காட்டியிருப்போம். அப்படி எல்லா படத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா தமிழ் படம் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் எடுத்துக்காலும் எல்லா படத்தையும் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஏழைக்கு ஒரு மரியாதை பணக்காரனுக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறத எல்லா பக்கமும் காட்டியிருப்பாங்க. அங்கேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. வில்லன் படத்தை யாருமே கிடையாது. என்ன ஒன்று நம்ம இந்த ரோஸோட வருங்கால கணவராக வரப்போகிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டராக நடிச்சிருப்பா. அப்படி அதே மாதிரி அவரை ஹீரோவை பேசுகிற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் சீன்ற மாதிரியே இருக்கும். தான் வந்து பார்த்தா பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பேசுகிற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அங்கேயும் இப்படி தான் இருப்பாங்க போல், எல்லா பக்கமும் வந்து பார்த்தோன்னா காசு இல்லைன்னா மட்டன் கட்டுவாங்க போல் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே எனக்கு தோணும். எல்லா பக்கமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா காசானே நம்ம சதுரங்க வேட்டில் சொல்கிற மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். 4 ரூபா பாக்கெட்டில் இருக்கிற தெம்பு தைரியம் 4000 ரூபா பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா வர தைரியம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு எங்கேயுமே வராது அப்படிங்கிறத அங்கேயே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கிறது தெரியல, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறது தெரியல. பார்க்காதவங்க சாகிறதுக்குள்ளே ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய படம். காதலுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இலக்கம்னா அந்த படம் காதலை உண்மையாக காட்டியிருப்பாங்க, பிரம்மாண்டமாக காட்டியிருப்பாங்க. பிரம்மாண்ட பட இயக்குனருங்கிறத தெளிவாக காட்டியிருப்பபடி நான் பிரம்மாண்டமாக காட்டுறேங்கிறத செட்டு போட்டு எடுக்காமல் என்னோட ஒளிப்பதில் காட்டியிருப்பாப்படி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒளிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கப்பலாகட்டும், கப்பல் செட் ஆகட்டும், கடலாகட்டும், கடலாம் மூழ்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சீனாகட்டும், கடைசியில் 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா பிரிஞ்சு வரக்கூடிய சீனாகட்டும், அந்த குழுவில் நடுங்கிற சீனாகட்டும், தண்ணிக்குள்ளே உழுந்தவொடனே வந்து பார்த்துக்கிட்டோன்னா தண்ணிக்குள்ளே விழும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஜில் தண்ணியோட எஃபெக்ட் எந்த இருக்குங்கிறத 1000 ஊசி குத்துறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதாகட்டும், எந்த அளவுக்கு வந்து பார்த்தா தண்ணி ஹீட்டாக இருக்குங்கிறத குளிராக்குங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாகட்டும் அப்படின்ட்டு பிரம்மாண்டங்கிறத பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரையில் காட்டியிருப்பபடி நம்ம ஜேம்ஸ் கேமரன். அதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே இந்த படம் நின்று பேசுங்க. ஏன்னா அந்த படம் செய்கை எப்படி அப்போயே வந்து பார்த்துக்கிட்டோன்னா பல ஆஸ்கார் அவார்டுகள் பல அவார்டுகளை வாங்கி கூச்ச படம் இந்த படம். ஜேம்ஸ் கேமரூனா யார் அப்படின்னு காட்டின படம். ஜேம்ஸ் கேமரூன் இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டு ஜுராசிக் பார்க்கலாம் எடுத்திருக்கா. அப்படி இவருக்கு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எடுக்க வரும் அப்படிங்கிறத காட்டியிருக்கா. அப்படி அதான் அவரோட மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக இந்த படத்தை லவ்வர்ஸும் சரி நார்மலாக இருக்கவங்களும் சரி கண்டிப்பாக ஒரு டைமாக பார்க்கணும். அடல்ட் சீன் பாட்டுனா அந்த ஒரு 2 சீன் வரும், இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. நிர்வாண காட்சிகள் கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் வரும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதை கலையாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கலையாக தான் தெரியும், எதுவும் தெரியாது. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும், பார்க்க வேண்டிய படம். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ சீன்ஸ் கொட்டி கிடக்குது. அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள்.
முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது. இந்த மாதிரி பழைய படங்களோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய ஷேரும் சப்ஸ்கிரைபும் லைக்கும் முக்கிய குறிப்பும் முழு வீடியோ பார்க்குறது எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஊத்துவித்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.